வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலகின் மிக நீளமான அடல் சுரங்க பாதையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. மணாலி லே இடையிலான பயண நேரம் குறைக்கிறது. பாலிவுட் நடிகர் சுஷாந்த் கொல்லப்படவில்லை. சிபிஐக்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ குழுவினர் விளக்கம். ஹாத்ராஸில் படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் குடும்பத்தாரை சந்திக்க செல்வதை யாராலும் தடுக்க முடியாது. ராகுல் காந்தி உறுதி. கேரளாவில் 144 தடை அமலுக்கு வந்தது. பொது இடங்களில் 5 பேருக்கும் மேல் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என கேரள அரசு எச்சரிக்கை. ரஷ்ய தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்ய அனுமதிக்க வேண்டும். இந்திய அரசுக்கு டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் வேண்டுகோள். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ட்ரம்ப் ட்விட்டரில் வீடியோ பதிவு. நலமுடன் இருப்பதாக தகவல். அணுசக்தி பேரழிவின் நிழலில் மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை. இந்தியாவில் கொரோனா பலி 1 லட்சத்தை கடந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் 79,476 பேருக்கு நோய் தொற்று. விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஹிமாச்சல பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதையை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார். மணாலி லே இடையிலான இந்த சுரங்கப்பாதையில் தற்போது குறைந்த நேரத்தில் பயணிக்க முடியும். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் மணாலியில் இருந்து லே நகருக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் கடல் மட்டத்தில் இருந்து 10,000 அடி உயரத்தில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. 9 கிலோமீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சுரங்கப்பாதை உலகிலேயே நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள மிக நீளமான சுரங்கமாகும். 10 ஆண்டுகள் கடும் உழைப்பில் இந்த சுரங்கம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதனால் மணாலியில் இருந்து லே செல்லும் தூரத்தில் 46 கிலோமீட்டர் குறைவதுடன் 4 மணி நேர பயண நேரம் சேமிக்கப்படும். அடல் என பெயரிடப்பட்டுள்ள இந்த சுரங்கப்பாதையில் ஒவ்வொரு 60 மீட்டர் இடைவெளியில் தீயணைப்பு கருவிகள் வைக்கப்பட்டுள்ளன. உலகின் மிக நீளமான இந்த சுரங்கப்பாதையை இன்று காலை 10 மணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தார். ஆஸ்திரிய நாட்டின் தொழில்நுட்பத்துடன் 4,000 கோடி ரூபாய் செலவில் இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட இளம்பெண்ணின் குடும்பத்தினரை திரு ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் எம்பிக்கள் இன்று சந்திக்கின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ராஸ் மாவட்டத்தில் தலித் சமூகத்தைச் சேர்ந்த 19 வயது பெண் கடந்த 14ஆம் தேதி 4 இளைஞர்களால் கடத்தி செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினர். முதுகு தண்டுவடத்தில் படுகாயத்துடன் நாக்கு துண்டிக்கப்பட்டு கை கால்கள் செயலிழந்த நிலையில் அப்பெண் சிகிச்சை பலனின்றி கடந்த செவ்வாய்க்கிழமை பரிதாபமாக உயிரிழந்தார். பெற்றோரின் அனுமதியின்றி இறுதி சடங்கு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த கொடூர சம்பவத்திற்கு நாடு முழுவதும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினரை சந்திக்க சென்ற திரு ராகுல் காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி ஆகியோர் போலீசாரால் தள்ளிவிடப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் திரு ராகுல் காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் எம்பிக்கள் ஹாத்ராஸ் மாவட்டத்தில் கொல்லப்பட்ட இளம்பெண்ணின் குடும்பத்தினரை இன்று பிற்பகல் சந்தித்து ஆறுதல் கூற இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு கே.சி. வேணுகோபால் தெரிவித்துள்ளார். அணுசக்தி பேரழிவு நிழலில் மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய திரு ஆண்டோனியோ குட்டரஸ், அணு ஆயுதங்களை அகற்றுவதற்கான முயற்சிகள் ஸ்தம்பித்துள்ளதாகவும் இம்முயற்சிகள்
பின்வாங்கப்படுவதற்கான ஆபத்துகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். அணு ஆயுதங்களை உடைய நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள மனக்கசப்பு காரணமாக அணு ஆயுத ஆபத்து அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையேயான ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு முடிவுக்கு வரும் நிலையில் அதனை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட திரு ஆண்டனியோ குட்டரஸ், அணுசக்தி பேரழிவு நிழலில் மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக வேதனையுடன் குறிப்பிட்டார். இந்தியாவில் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1 லட்சத்தை கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1069 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 14 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இம்மாநிலத்தில் மட்டும் கொரோனாவால் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 37,480 அதிகரித்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஆந்திராவில் 7,06,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் 5,900 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 6,20,000க்கும் மேற்பட்டோர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். அம்மாநிலத்தில் மட்டும் பலியானவர்களின் எண்ணிக்கை 9,100ஐ தாண்டியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை 6,08,885 அதிகரித்துள்ளது. 9,653 பேர் இதுவரை கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 79,476 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொற்று பாதிப்புக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை 64,73,545 அதிகரித்துள்ளது. பலி எண்ணிக்கை 1,842 உயர்ந்துள்ளது. 54,27,707 பேர் கொரோனாவில் இருந்து மீண்டுள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 7,78,50,000 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 64,73,000 கடந்துள்ளது. வைரஸ் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடத்திலும், ஆந்திரா 2ஆம் இடத்திலும், கர்நாடகா 3ஆம் இடத்திலும் உள்ளன. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களிலும் நேற்று வரை 7,78,50,403 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா வைரஸ் தொற்றுக்காக பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 11,32,675 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் விவகாரத்தில் சிக்கியுள்ள கன்னட நடிகை அனுஸ்ரீ போலீஸ் விசாரணையில் இருந்து தப்பிக்க அரசியல் பிரமுகர்களின் உதவியை நாடியிருப்பது அம்பலமாகியுள்ளது. கன்னட திரை உலகில் போதைப் பொருள் விநியோகம் தொடர்பாக நடிகைகள் ராகினி, சஞ்சனா உட்பட 14க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கன்னட நடிகையும் தயாரிப்பாளருமான அனுஸ்ரீ போதைப் பொருள் விற்பனையாளர்கள் கிஷோர் ஷெட்டி, தருண் ஆகியோருடன் தொடர்பில் இருந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து விசாரணைக்கு ஆஜராக அனுஸ்ரீக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் அவர் ஆஜராகவில்லை. இதனிடையே இந்த விசாரணையில் இருந்து தப்பிப்பதற்காக முன்னாள் முதல்வர், அவரது மகன் மற்றும் மங்களூருவைச் சேர்ந்த எம்எல்ஏவிடம் உதவி கேட்டுள்ளது அம்பலமாகியுள்ளது. அனுஸ்ரீ செல்போனை ஆய்வு செய்தபோது இந்த விவரங்கள் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் அனுஸ்ரீயிடம் விசாரணை நடத்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே போதைப் பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள பீரேன் கண்ணாவுக்கும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கேரளாவில் கொரோனா பரவலை தடுக்க மீண்டும் 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது. தடை உத்தரவை அமல்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள கேரள அரசு 5 பேருக்கு மேல் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. கேரளாவில் கொரோனா 2ஆம் அலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 9,258 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் மாநிலத்தின் ஒட்டுமொத்த கொரோனா பாதிப்பு 2 லட்சத்தை கடந்துள்ளது. அங்கு அதிகரித்து வரும் கொரோனா பரவலை தடுக்க மாநிலம் முழுவதும் இன்று முதல் 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்தது. இந்த தடை உத்தரவு வரும் 31ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என கேரள அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தடை உத்தரவை அமல்படுத்த தீவிரம் காட்டி வரும் கேரள அரசு பொது இடங்களில் 5 பேருக்கு மேல் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது.
ஹிமாச்சல பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதையை திறந்து வைத்த பிரதமர் திரு மோடி தற்போது உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை தற்போது காணலாம். आज का दिन बहुत ऐतिहासिक है। आज सिर्फ अटल जी का ही सपना नहीं पूरा हुआ है। आज हिमाचल प्रदेश के करोड़ों लोगों का भी दशकों पुराना इंतजार खत्म हुआ है। मेरा बहुत बड़ा सौभाग्य है कि आज मुझे अटल टनल के लोकार्पण का अवसर मिला है। और जैसा अभी राजनाथ जी ने बताया, मैं यहां संगठन का काम देखता था। यहां के पहाड़ों, यहां की वादियों में अपना बहुत ही उत्तम समय बिताता था। और जब अटल जी मनाली में आके रहते थे तो अक्सर उनके पास बैठना, गपशप करना, और मैं और धूमल जी एक दिन चाय पीते पीते इस विषय को बड़े आग्रह से उनके सामने रख रहे थे। और जैसा अटल जी का विशेषता थी, वो बड़ी आंखें खोल करके हमें गहराई से पढ़ रहे थे कि हम क्या कह रहे हैं। फिर मुंडी हिला देते थे, हाँ भाई। लेकिन आखिरकार जिस बात को लेकर मैं और धूमल जी उनसे लगे रहते थे, वो सुझाव अटल जी का सपना बन गया, संकल्प बन गया, और आज हम उसे एक सिद्धि के रूप में अपनी आंखों के सामने देख रहे हैं। इससे जीवन का कितना बड़ा संतोष हो सकता है, आप कल्पना कर सकते हैं। अब से पहले, कुछ मिनट पहले, हम सब ने एक मूवी भी देखी और मैंने वहां एक पिक्चर गैलरी भी देखी, द मेकिंग ऑफ अटल टनल। अक्सर लोकार्पण की चकाचौंध में वो लोग कहीं पीछे रह जाते हैं जिनके परिश्रम से ये सब संभव हुआ है। अभेद्य पीर पंजाल का उसको भेद कर एक बहुत कठिन संकल्प को आज पूरा किया गया है। इस महायज्ञ में अपना पसीना बहाने वाले, अपनी जान जोखिम में डालने वाले मेहनतकश जवानों को, इंजीनियरों को, सभी मजदूर भाई बहनों को आज मैं आदरपूर्वक नमन करता हूं। साथियों, अटल टनल हिमाचल प्रदेश के एक बड़े हिस्से के साथ साथ नए केंद्र शासित प्रदेश लेह लद्दाख की भी लाइफलाइन बनने वाला है। अब सही मायनों में हिमाचल प्रदेश का ये बड़ा क्षेत्र और लेह लद्दाख देश के बाकी हिस्सों से हमेशा जुड़े रहेंगे। प्रगति पथ पर तेजी से आगे बढ़ेंगे। इस टनल से मनाली और केलोंग के बीच इसकी दूरी 3-4 घंटे कम हो ही जाएगी। पहाड़ के मेरे भाई बहन समझ सकते हैं कि पहाड़ पर 3-4 घंटे की दूरी कम होने का मतलब क्या होता है। साथियों, लेह लद्दाख के किसानों, बागवानों, युवाओं के लिए भी अब देश की राजधानी दिल्ली और दूसरे बाजार तक उनकी पहुंच
आसान हो जाएगी, उनका जोखिम भी कम हो जाएगा। यही नहीं, ये टनल देवधारा हिमाचल और बुद्ध परंपरा के उस जुड़ाव को भी सशक्त करने वाली है जो भारत से निकलकर आज पूरी दुनिया को नई राह, नई रोशनी दिखा रही है। इसके लिए हिमाचल और लेह लद्दाख के सभी साथियों को बहुत बहुत बधाई। साथियों, अटल टनल भारत के बॉर्डर इंफ्रास्ट्रक्चर को भी नई ताकत देने वाली है। ये विश्व स्तरीय बॉर्डर कनेक्टिविटी का जीता जागता प्रमाण है। हिमालय का ये हिस्सा हो, पश्चिम भारत में रेगिस्तान का विस्तार हो, या फिर दक्षिण और पूर्वी भारत का तटीय इलाका, ये देश की सुरक्षा और समृद्धि दोनों के बहुत बड़े संसाधन है। हमेशा से इन क्षेत्रों के संतुलित और संपूर्ण विकास को लेकर यहां के इंफ्रास्ट्रक्चर को बेहतर बनाने की मांग उठती रही है, लेकिन लंबे समय तक हमारे यहां बॉर्डर से जुड़े इंफ्रास्ट्रक्चर के प्रोजेक्ट या तो प्लानिंग के स्टेज से बाहर ही नहीं निकल पाए, या जो निकले वो अटक गए, लटक गए, भटक गए। अटल टनल के साथ भी कभी कभी तो कुछ ऐसा महसूस भी हुआ है। साल 2002 में अटल जी ने इस टनल के लिए अप्रोच रोड का शिलान्यास किया था। अटल जी की सरकार जाने के बाद जैसे इस काम को भी भुला दिया गया। हालत ये थी कि साल 2013-14 तक टनल के लिए सिर्फ 1300 मीटर यानी 1.5 किलोमीटर से भी कम काम हो पाया था। एक्सपर्ट बताते हैं कि जिस रफ्तार से अटल टनल का काम उस समय हो रहा था, अगर उसी रफ्तार से काम चला होता तो ये सुरंग साल 2040 में जाकर के शायद पूरी होती। आप कल्पना करिए, आपकी आज जो उम्र है उसमें 20 वर्ष और जोड़ लीजिए, तब जाकर लोगों के जीवन में ये दिवस आता, उनका सपना पूरा होता। जब विकास के पथ पर तेजी से आगे बढ़ना हो, जब देश के लोगों के विकास की प्रबल इच्छा हो, तो रफ्तार बढ़ानी ही पड़ती है। अटल टनल के काम में भी கொரோனா நோய் தொற்று காரணமாக ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தான் நலமுடன் இருப்பதாக ட்விட்டரில் வீடியோ பதிவிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் அவரது மனைவி மெலானியாவுக்கும் கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இருவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தனது ட்விட்டர் பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ள அதிபர் டிரம்ப் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பு முன்கூட்டியே கண்டறியப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். தனக்காக பிரார்த்தனை செய்து ஆதரவளித்த அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். தனது மனைவியும் நலமுடன் இருப்பதாக தெரிவித்துள்ள டிரம்ப் மக்களின் ஆதரவை தம்மால் மறக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாமக்கல்லில் வரலாறு காணாத அளவாக முட்டை விலை ஒரே நாளில் 20 காசுகள் அதிகரித்து 5 ரூபாய் 25 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.
வழக்கமாக புரட்டாசி மாதங்களில் அசைவ உணவுப் பொருட்களின் விலை குறைந்து காணப்படுவது வழக்கம். ஆனால் மாறாக முட்டையின் விலை இந்தாண்டு உயர்ந்து வருகிறது. மொத்த விற்பனைக்கு மையமாக விளங்கும் நாமக்கல்லில் நேற்று ₹5 இருந்த முட்டையின் விலை இன்று 20 காசுகள் அதிகரித்து ₹5.25 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் இந்த விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா தடுப்பிற்கு முட்டை ஒரு பிரதான உணவாக உள்ளதும் விலையேற்றத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. புதுச்சேரி சேத்தராப்பட்டு துள்ளர்பேட்டையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின. புதுச்சேரி அருகே சேதாரப்பட்டு துள்ளர்பேட்டையில் இயங்கி வரும் சிச்சம் என்கிற ஒயர் நிறுவனத்தில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பரவி ஆலை முழுவதும் பல்வேறு இயந்திரங்களில் பரவியது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சிகேம் கம்பெனி, இந்த கம்பெனி காலையில் ஒரு 5:45 மணி வாக்கில் இந்த பக்கம் வந்ததுக்குள்ளே தீ ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற ஃபயர் சர்வீஸ் எல்லாம் அணைச்சின்னு இருக்காங்க. இந்த கம்பெனி கேபிள் ஒர்க்கு பண்ணுற, அதாவது பிஎஸ்என்எல் அது போல் ஒயர் போகிற ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஃபயர் சர்வீஸ்லாம் எல்லா ஊர்லேருந்து கிட்ட ஒரு 10 ஃபயர் சர்வீஸ் எல்லாம் அணைச்சின்னு இருக்காங்க. அது அணைக்க முடியலை இது வரைக்கும். எந்தவித தொய்வு இல்லாமல் வேலை நடந்துன்னு இருக்குது. இனி பல்வேறு பகுதிகளில் நடந்த குற்ற நிகழ்வுகளை வேக செய்திகளாக தற்போது காண்போம். அம்பத்தூர் அடுத்த கொரட்டூரில் காந்தி ஜெயந்தியன்று சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்றது. காந்தி ஜெயந்தியன்று அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட வேண்டும் என்பது அரசின் உத்தரவாகும். எனினும் சென்னை கொரட்டூரை சுற்றியுள்ள மதுபான கடைகளில் நேற்று சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்றது. தினமும் 24 மணி நேரமும் இப்பகுதியில் மது விற்பனை நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இவ்விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவையைச் சேர்ந்த முதியவர் கொலை வழக்கில் தொடர்புடைய இருவர் சிவகங்கையில் கைது செய்யப்பட்டனர். கோவை சிங்காநல்லூர் உழவர் சந்தை அருகே வீட்டில் தனிமையாக வசித்து வந்த முதியவர் கிருஷ்ணசாமியை கொடூரமாக குத்தி கொலை செய்த சம்பவத்தில் குற்றவாளிகள் இருவரை காரைக்குடியில் போலீசார் கைது செய்தனர். விக்ரம் மற்றும் அவரது கூட்டாளி செல்வ கணபதி ஆகியோர் முதியவர் வீட்டில் கொள்ளையடிக்கும் போது கொலை செய்தது தெரியவந்தது. அவர்களிடம் இருந்து நகை, ரொக்கம் மற்றும் கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். அரியலூரில் கோவில் உண்டியலை உடைத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். அரியலூர் மாவட்டம் ராயபுரம் கிராமத்தில் உள்ள மருதையன் கோவில் உண்டியலில் உள்ள பணத்தை கொள்ளையடிக்க வந்த இளைஞரை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்தனர். அவருக்கு தர்ம அடி கொடுத்து செந்துறை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த ராமர் என தெரியவந்தது. மதுரை மேலூரில் அடுத்தடுத்து நிகழ்ந்த 2 கொலை சம்பவங்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் முத்திராண்டிப்பட்டியைச் சேர்ந்த புவனேஸ்வரிக்கு பிரபு என்ற இளைஞருடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த புவனேஸ்வரியின் கணவர் வெங்கடாச்சலம் கூலிப்படையினர் மூலம் பிரபுவை கொலை செய்தார். இதேபோல் மலம்பட்டி உப்பாற்று பகுதியில் கொங்கம்பட்டியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் கிடந்தார். ஒரே நாளில் நிகழ்ந்த இருவேறு கொலை சம்பவங்கள் அப்பகுதியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் இருந்து இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்தி வந்த 3 பேரை திருத்தணி அருகே தனிப்படை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் தமிழக ஆந்திர மாநில எல்லையில் அமைந்துள்ள வெங்கடாபுரம் பகுதியில் தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த 3 நபர்களை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் உதயகுமார், மேகநாதன் மற்றும் நந்தகுமார் என்பதும் ஆந்திராவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து மூவரையும் கணக்கம்பா சத்திரம் போலீசார் கைது செய்து நீதிமன்றம் உத்தரவின்படி சிறையில் அடைத்தனர்.
ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோவில் மற்றும் வீடுகளில் கொள்ளையில் ஈடுபட்ட நபரை சிசிடிவி உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள வைத்தியநாத சுவாமி கோவிலில் கொள்ளை முயற்சியில் நபர் ஒருவர் ஈடுபட்டுள்ளார். பின்னர் அங்கிருந்து தப்பிய கொள்ளையன் மஞ்சப்பூ தெருவில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டார். கொள்ளையன் கோவிலுக்குள் செல்லும் சிசிடிவி காட்சியில் கிடைத்துள்ள நிலையில் அதன் அடிப்படையில் கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மது போதையில் தகராறு செய்து கொண்டிருந்த இளைஞரை பிடிக்க முயன்றபோது காவலரை பிளேல் அறுத்துவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் காவல் நிலையம் அருகில் உள்ள தாழையாத்தம் பகுதியில் மது போதையில் இளைஞர் ஒருவர் தகராறு செய்து கொண்டிருந்தார். அவரை அருண் கண்மணி என்ற காவலர் பிடிக்க முயன்றபோது அவரை பிளேடால் காது மற்றும் தாடை பகுதியில் அறுத்துவிட்டு அங்கிருந்து அந்த நபர் தப்பி ஓடிவிட்டார். அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 523 நெல் நேரடி கொள்முதல் நிலையங்கள் இன்று முதல் புதிய விலையில் நெல் கொள்முதல் செய்யப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் 523 நேரடி கொள்முதல் நிலையங்களில் குவிண்டாலுக்கு 53 ரூபாய் கூடுதல் விலையுடன் இன்று முதல் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் 227 கொள்முதல் நிலையங்களும், திருவாரூரில் 189 கொள்முதல் நிலையங்களும், நாகையில் 126 கொள்முதல் நிலையங்கள் மற்றும் கடலூரில் 43 கொள்முதல் நிலையங்களிலும் இன்று முதல் கொள்முதல் பணிகள் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புரட்டாசி மாத 3வது சனிக்கிழமையை ஒட்டி சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சென்னை தியாகராய நகரில் உள்ள பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத 3வது சனிக்கிழமையை ஒட்டி திரளான பக்தர்கள் வருகை தந்தனர். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் தெர்மல் ஸ்கேனர் மூலம் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டதுடன் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. விரதம் இருந்துட்டு கோயிலுக்கு வருவோம். கூட்டம் இருக்கும். கூட்டம் அதே மாதிரி தான் இருக்குது. காலையினா சீக்கிரம் பார்த்துட்டோம். ரொம்ப நேரம் நிற்க விடலை, அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. சானிடைசர், டெம்பரேச்சர் அதெல்லாம் செக் பண்ணி கரெக்டாக விடுறாங்க. ரொம்ப நேரம் வெயிட்டிங் டைம் இல்லை. டிஸ்டன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்காங்க, செக் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா சாமி பார்த்தோம். கோயிலுக்கு இது 3வது வாரன்றதுனால நாங்கள் வந்தோம். ½ அன் ஹவர்லேயே சாமி பார்த்துட்டோம். சானிடைசர், டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணுறாங்க. மாஸ்கெல்லாம் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணுறாங்க. சாமியை நல்லா பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. புரட்டாசி மாதம் சனிக்கிழமைன்றதால வெங்கடேஸ்வர பெருமாள் சாமியை கும்பிட வந்திருக்கோம். நல்லா க்ரௌடு இருந்தால் கூட எல்லாம் சானிடைசர் எல்லாம் பண்ணி மாஸ்க் எல்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்ணி அனுப்புகிறாங்க. க்ரௌடு இருந்தால் கூட ஒரு கஷ்டமாக தெரியல, நல்லாயிருக்கு. இங்கே புரட்டாசி மாதம் 3வது வாரம் சாமி கும்பிட வந்தோம். இங்கே நல்லா சோஷியல் டிஸ்டன்ஸு எல்லாமே மெயின்டைன் பண்ணி எல்லோரும் நல்லா இதுவாக பார்க்குறாங்க. டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. சாமியை நல்லா கும்பிட்டோம். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. ஆன்லைன் மூலம் கட்டணம் மற்றும் இலவச தரிசனத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் இடைவெளியுடன் நின்று நம்பெருமாள், சக்கரத்தாழ்வார், கிருஷ்ணர் சன்னதி, தாயார் சன்னதியில் வழிபாடு செய்தனர். தூத்துக்குடியில் பழமை வாய்ந்த வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு சுவாமி பத்மாவதி தாயார் அலங்கார கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். ஏராளமான பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தென்னாங்கூர் பாண்டுரங்கன் ருக்குமாயி கோவிலில் திருப்பதி வெங்கடாச்சலபதி அலங்காரத்தில் பாண்டுரங்கன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சிறப்பு பூஜை மற்றும் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி.